வெளியில போயிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்னோ கிங்டம் விஜிபி ஸ்னோ கிங்டமுக்கு போயிட்டு என்ன பண்ணோம், என்னென்ன இருந்தது, என்னென்ன இல்லை, என்ன நல்லா இருக்குது, என்ன வந்து ஆவரேஜாக இருக்குது, அப்படி எல்லாத்தையும் டீட்டெயில்டாக தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி விஜிபி ரெசார்ட் போயிட்டு அங்கேருந்து நடந்து தான் வந்தோம். நடந்து வந்ததுக்குள்ளே போட்ட மேக்கப்லாம் கரைஞ்சிருச்சு. அது இல்லாமல் மைக்கு வேற இதுவாயிடுச்சு. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணது எதுவுமே வந்து பேசுறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. பட் எனவே கேமராவும் பார்த்தீங்கன்னா உள்ள அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. அதனால பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான கேமரா, எந்த ஒரு வேல்யூபிள்ஸும் நீங்கள் கேரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உள்ள ஸ்னோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ அதனால ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம தேடி எடுக்கிறதுலாம் கஷ்டம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. ஸோ ஒரு செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட்டிங் ஹாலில். அங்கே பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸு, சாக்லேட்டு, காஃபி, ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைனில் போய் நிற்கணும். நின்னோன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக டைமுக்கு உள்ளே விட்டுடுவாங்க. நிறைய காம்போஸ்லாம் இருந்ததுங்க அங்கே. ஜங்கிள் சஃபாரி, கிளிக் மியூசியம், அது மாதிரி டிஃப்ரெண்ட் காம்போஸ் இருந்தது. உங்களுக்கு 12D ஷோ அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணி அந்த காம்போவில் இது பண்ணிங்கன்னா ஒன்றுத்துக்கும் ₹100 எக்ஸ்ட்ரா வரும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது சூஸ் பண்ணல. நான் பேசிக்கே போதும். ஏன்னா ஜங்கிள் சஃபாரின்றது யூனிவர்சல் கிங்டமில் பார்த்த மாதிரி இருக்கும். கிளிக் மியூசியம் அன்றைக்கி வந்து ஏதோ ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பேசிக்கே போதும்னு சொல்லிட்டு போனோம். இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் திடீர்னு ஒரு டைமில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த மாதிரி வாங்க, உங்களுடைய சாக்ஸு, ஷூ இதெல்லாம் வந்து இந்த பேக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு பேக் கொடுப்பாங்க. அந்த பேக்கில் வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளோட பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். நமக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. எல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்ன் வந்து ஜாக்கெட்ஸு, பூட்ஸு, சாக்ஸு, க்ளவுஸு, பேண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது இந்த ஐட்டம்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம வந்து வேர் பண்ணிக்கணும். இதில் என்ன ஒன்று ஸ்பேஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னா அவங்க கொடுக்குற அந்த ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கவர் மாதிரி ஏதாவது போட்டு ஒரு சீல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். சானிடைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் அது வந்து ஓப்பனாக ஒரு குவியலாக இருந்ததுனால இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால இது சுத்தமாக சானிடைஸ் பண்ணி தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் இருக்கும் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அவங்க வந்து இப்போ நமக்கு பத்தலை அப்படின்னாலும் இப்போ நம்ம வேர் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க கேட்டாங்கன்னா நம்ம வேர் பண்ணதை அவங்க திருப்பியும் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ இதுவே ஒரு பேக்கில் இருந்ததுன்னா ஓகே, நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணோம்னா நம்ம ஹெட்ஃபோன்ஸ்லாம் வருது. அது வந்து நம்ம ரீயூஸபிள் தான், ரீயூஸ் பண்ணது தான். பட் இருந்தாலும் சானிடைஸ் பண்ணி நமக்கு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இது முக்கியமான விஷயம். நீங்கள் வாங்கும்போது கரெக்டாக ஃபிட் ஆகிற சைஸ் வாங்கிங்க. முக்கியமாக பூட்ஸு. ஏன்னா என் பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான ட்ராஜடி நடந்தது. என்ன நடந்ததுன்னா, இப்போ போட்டிருந்த பூட்ஸு கொஞ்சம் லூஸாக இருந்தது. நாங்களும் பார்த்தீங்கன்னா அதை சரியாக பார்க்கல. வேர் பண்ணும்போது கரெக்டாக கால் உள்ளே போயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனவொன்னு தான் என்ன நடந்ததுன்றது நான் அடுத்த அந்த கரெக்டாக அந்த கிளிப்பு வரும்போது சொல்கிறேன் பாருங்கள். லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோமா, வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு 2 மணிலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ்ஸு பயங்கரமான ஒரு இதுவாக இருக்கும், கிளிகிளிப்பாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, வெளியில் வந்து பயங்கர சூடா, உள்ளே வந்து பயங்கர கோல்டா. கொஞ்சம் உள்ளே வந்தவுடனே ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூச்சு வாங்குறது, அந்த ஒரு இதுவாக பிரெத்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அது மாதிரி இல்லை. ஆனால் என் பையன் பார்த்தீங்கன்னா மம்மி மூச்சு விட முடியல. எங்கள் வீட்டுக்காருக்கும் பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து யாருக்காவது மேபி ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராக் கிளைம்பிங் அதெல்லாம் இருந்தது. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். திடீர்னு என் பொண்ணு பார்த்தீங்கன்னா பூட்ஸ் வந்து உள்ளே ஸ்னோக்குள்ளே போயிடுச்சு. அவள் வெறும் காலில் தான் நடந்துட்டு இருந்தா. ஐயோ ஒரே டேடி கால் ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது பார்த்தீங்களா. ஏன்னா அது ரொம்ப கோல்டு, தண்ணி இல்லை, பட் சில் ஸ்னோன்றதுனால கால் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பூட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டிக்கிச்சு. அவளுக்கும் பார்த்தீங்கன்னா கால் எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூட்ஸ் உள்ளே இருக்குது, கால் மட்டும்தான் வெளியில் வருது.
ஸோ இந்த மாதிரி ஆனவுடனே அவள் ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்கு ஒரு பக்கம் ஐயோ கடவுளே நம்ம என்ஜாய் பண்ண வந்தால் இந்த மாதிரி இருக்குது, என் பையன் என்னன்னா மூச்சு வாங்குதுன்றான், இவன் என்னன்னா அழ ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்கு இந்த டைமில் எப்படி வெளியில் வே அவுட்டுன்னு தெரியல. மேபி வே அவுட்னா ஒரேடியாக வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களோ, என்னடா இப்போ தானே உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி நான் அந்த செக்யூரிட்டிகிட்ட கேட்டு இது மாதிரி ஷூ பூட்ஸ் மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றிட்டு வந்தார். கரெக்டாக ஃபிட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி சில பசங்களுக்கு விளையாடுற மாதிரி பெரியவங்களுக்கு இது இதே மாதிரி பெரியவங்களுக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் இருந்ததுங்க. அது உண்மையிலே கொஞ்சம் நல்ல விஷயம் இருந்தது. ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு ஸ்லைடு, பெரியவங்களுக்கு ஒரு ஸ்லைடு. இது வந்து நல்லா இருந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன்னே சொல்லணும், ரைடுன்னு சொல்லணும். அங்கே இருந்ததில் இக்ளூ இருந்தது. இக்ளூ வந்து குழந்தைங்களுக்கு ஒரு இக்ளூ, பெரியவங்களுக்கு இக்ளூ இருந்தது. சின்ன சைஸு பெரிய சைஸ் இருந்தது. உள்ளே வந்து சூடாக இருக்கும் இக்ளூவில் சொல்லுவாங்க. பட் எனக்கு ஓவராலாக கோல்டாக இருந்தது டெம்பரேச்சர். அதனால அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. முக்கியமான விஷயம் என்னென்னா இது கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஜில்னஸ், அந்த சில்லுன்னு இருக்கணுன்றதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய ஐஸ் பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடுக்கு கீழே அங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. குளிர் இதுக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து பெருசாக கோல்டு தெரியாது. சில பேர் யூஎஸில் அந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ, கனடா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது சாதாரணமாக தெரியும். ஆனால் நமக்குமே பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்காது. உள்ளே போன உடனே நமக்கு ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அஸ் த டைம் கோஸ் பை கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பல்லு கிடுகிடுன்னு இடிக்கிறது. ஏன்னா அந்த கோல்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ட்ராம்பலின் இருந்தது, பெரியவங்களோட ஸ்லைடு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்னோ பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக பண்ணது தாங்க. அதனால் இது வாயில் போடுறது, காதில் போடுறது, தலையில் போடுறது இதெல்லாம் வந்து இந்த பசங்க கொஞ்சம் விளையாடுவாங்க. பட் ஸ்டில் அது நம்ம வந்து வேணான்னு சொல்கிறது நல்லது. ஏன்னா வாய்க்கு என் வாயில் தெரியாமல் போயிடுச்சு. ஒரே உப்பு கரிச்சுது. என்னன்னா இது உப்பு கரிக்குது, ஒரு உப்புனா ஒரு மாதிரி ஒரு கெமிக்கல் டேஸ்ட் மாதிரி வந்தது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வேலை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது ஸ்னோவாக ஸ்னோ சொல்ல முடியாது, இது ஒரு மாதிரி ஒரு ஐஸ் மாதிரி மழை அந்த மாதிரி இருந்தது. ஸ்ப்ரே பண்ணால் எப்படி இருக்கும் அந்த சில்னஸில், அது வந்து இன்னும் டெம்பரேச்சரை வந்து கோல்டாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிரின்னு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஜே மியூசிக்லாம் ப்ளே பண்ணி நமக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா டான்ஸ் ஆட தெரியாதவங்க கூட நம்ம வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்குலாம் டான்ஸ்லாம் ஆட தெரியாது. ஆனால் என் பொண்ணு ஆடுவா. சரி நாங்கள்லாம் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். என் பையன் வந்து நான் ஆட மாட்டேன்னு கேமரா பிடிச்சி நின்றுட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி இருந்தது. இது வந்து லாஸ்ட்டு ஃபைனல் எண்டிங்னு சொல்லலாம். நம்ம வந்து முடிய போகுது அப்படின்னா இது நடந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. வெளியில் வந்து நம்ம வந்து 45 மினிட்ஸ் கடகடன் முடிஞ்சிடும். அதுக்கு தான் அந்த அமௌண்ட்டு கிட்டத்தட்ட யூனிவர்சல் கிங்டமோட அமௌண்ட் தான். பட் வந்து யூனிவர்சல் கிங்டம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டைம் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹேங்கிங் ரெஸ்டாரண்ட் பார்த்தேன், விஜிபி ஒண்டர்லேண்டுது. சரி பார்த்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து டீட்டெயிலாக என்ன ரிவ்யூ பார்த்து நம்ம வந்து ரூமுக்கே வந்தாச்சு. என்னடா ரூம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்னோ கிங்டம் போனது பார்த்தீங்கன்னா ஒரு காம்போவாக ஆக்சுவலி இது பண்ணியிருந்தோம். காம்போ இந்த சென்ஸ் மெரைன் கிங்டமு ஸ்னோ அந்த காம்போ இல்லை. ஆக்சுவலி ரெசார்ட்டுக்கு வந்தோம், விஜிபி ரெசார்ட் அவங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெரைன் கிங்டம் போனோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்னோ கிங்டம் போனோம். ஏன்னா ஆல்ரெடி யூனிவர்சல் கிங்டம் போனதுனால அங்கே போகல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தீம் பார்க், விஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து ஸ்கூல் லீவ் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்லேயே போயிட்டோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது போகல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அது 1 டே ஃபுல்லாகவே எடுத்துரும். ஸோ அதனால் 1 டே ட்ரிப் தான் அது பிளான் பண்ணிட்டு வரணுமே தவிர இங்கே இது வந்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் 1 hour அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ ஸ்னோ கிங்டமோட அவுட் புட் இதுதாங்க. வெளியில் இருக்கிற சூடுக்கு உள்ளே வந்து ரொம்ப குளிர், மைனஸ் குளிர். ஓகேங்களா? ரொம்ப தாங்கவே முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. குளிரே ஏற்றுக்காத உடம்பு சில பேருக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து கஷ்டம். சின்ன குழந்தைங்க வந்து சில பேர், என் பொண்ணுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த ஷூவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதையும் மீறி சிலதெல்லாம் வந்து ஸ்னோலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுது, கால்குள்ளே அதெல்லாம் போயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சில்னஸ் வந்து அவங்களுக்கு அந்த உதறல் எடுத்துக்குது, மூக்குலேருந்து தண்ணி வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில குழந்தைங்களை வந்து வெளியில கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என் பொண்ணே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெளியில் இருந்துட்டு தான் திருப்பி உள்ளே வந்தா. ஏன்னா அந்த ஷூஸ்லாம் அவளுக்கு வந்து சரியாக ஃபிட் ஆகலை. அந்த ஸ்னோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பெரியவங்களுக்கே முழங்கால அளவுக்கு உள்ளே போகுது. அவ்வளோ லூஸான ஒரு ஸ்னோ, கால் வந்து உள்ளே வரைக்கும் போகிறதுனால திருப்பியும் காலை வெளியில் எடுக்கிறோம் பாருங்கள். நம்ம வந்து ஃபுல் ஃபோர்ஸ் போட்டு காலை தூக்கிடுவோம், அந்த ஷூஸோட வரும், பூட்ஸோட வரும். பட் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் மட்டும் வெளியில் வந்துடுது. ஏன்னா அந்த ஷூ அவ்வளோ ஃபிட்டிங்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அது ஒரு ப்ராப்ளமு. இன்னொரு ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப மைனஸில் போகும்போது உங்களுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என் பையனுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம், எனக்கு வந்து இந்த ஒரு ரைடு ஒன்று இருந்தது, மேலே ஏறி அந்த ரிங்கில் வந்து இறங்குற மாதிரி. ஸோ
ஸோ அதில் வந்து மேலே ஏறுறதுக்குள்ள அந்த வெயிட்லாம் அந்த ரிங்கை தூக்கிட்டு ஏறதுக்குள்ள ரொம்ப இதுவாயிடுச்சு. அவனுக்கும் அப்பதான் இருந்தது. அவனுக்கும் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது, நார்மலாக இருக்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க்கல அந்த ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஃபில்டு லைட்டாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே கொஞ்சம் திக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது. ஸோ அது ஒன்று டிஃபிகல்ட்டி. ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட அமௌண்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கட்டுற அமௌண்ட் கிட்டத்தட்ட 750 ரேஞ்சுன்றது அந்தளவுக்கு ஒரு பிக்கர் அமௌண்ட் தான். ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போனால் காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிஸியாக இருப்பீங்க. ரைடு அது இதுன்னு அத்தனை ரைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் 45 மினிட்ஸ் தான் நீங்கள் வந்து அந்த ரூம்குள்ளே இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த அமௌண்ட்டு. அந்த 45 மினிட்ஸ் அந்த ரூமில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்னோ இது மேனு, மிக்கி மவுஸ் பொம்மை, அப்புறம் அந்த சி கல்லா, அந்த ஒரு எல்லாமே டாய்ஸ் பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க. இக்ளூ 2 வச்சுருக்காங்க, பேபி இக்ளூ ஒன்று, பெரிய இக்ளூ ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ரைடு மேலே வந்து சர்க்கிட் வர மாதிரி 2 பேபி ரைடு ஒன்று, பெரியவங்களுக்கு ரைடு ஒன்று. அப்புறம் டிஜே மியூசிக் போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து இந்த அமௌண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை. ஏன்னா இந்த ஸ்னோலாம் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதனால அந்த அமௌண்ட். அப்புறம் மேலே நைட்ரஜன் கேஸ் அது மேலே இல்லை தண்ணி வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே அடிக்குது அந்த ஐஸுக்கு, அந்த கூலிங்க்கு. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்னோ மழை மாதிரி நமக்கு மேலே வந்து. பட் ஸ்னோ மழை இல்லை, தண்ணியாக தான் வந்து அந்தளவுக்கு இது ஃப்ரீஸ் ஆகலை அந்த டைமில். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு ஓகேவான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. 45 நிமிஷத்துக்குள்ளே கடகடன்னு முடிஞ்சு போச்சு டைமு. 2:15 3 o'clock முடிச்சுட்டாங்க. டக்குன்னு முடிஞ்சு போச்சு. அடுத்த பேட்ச் ரெடி ஆகிட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுஸு இது ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை வந்து உடனே அதை ரீயூஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நமக்கு புதுசு தான் கொடுப்பாங்க. ஆனால் வந்து அது பேக்காவோ இல்லை சைஸ் வாரியாக பிரிச்சோ இல்லைன்னா குழந்தைங்களுது பெரியவங்களுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேக் பண்ணி இல்லை. பேக் பண்ணால் தான் நமக்கு பார்க்கும்போது இது புதுசு, இது ஸ்டெரிலைஸ் பண்ணி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ ஒரு ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணோன்னா ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அஃப்கோர்ஸ் அது வந்து ரீயூஸ் பண்ணது தான். ஆனால் அது ஸ்டெரிலைஸ் பண்ணி நமக்கு வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லை, எல்லாமே கூச்சி வச்சுருக்காங்க. இது பத்தலைன்னா இது பத்தலைன்னா இதுன்னு சொல்லிட்டு நம்மளே பிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க தான் கொடுப்பாங்க, பட் இது திருப்பி கொடுத்துட்டு அதை திருப்பி வச்சுக்கிறாங்க. நம்ம வேர் பண்ணி கொடுத்தாலும் அது வந்து இட் டசன்ட் கோ டு இது ஸ்டெரிலைசேஷனுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அது ஒன்று. அது வந்து நமக்கு அந்த டைமில் வந்து அது நாங்கள் பார்க்கல. பட் ஸ்டில் அது ஒன்று மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இது உண்மையிலே ஸ்டெரிலைஸ் பண்ணி எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவெல்லாம் பார்த்தீங்கன்னா கை வெறச்சியாக இருக்கும். ஃபோன் ஆப்ரேட் பண்ணும் போல கை வந்து க்ளவ் வாயில் வச்சு தான் கடிச்சு எடுப்பீங்க. அதே விஷயங்கள் இருக்கு. இப்போ நானே 2-3 வாட்டி தான் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கேமராஸ் அலோவ் பண்ணுறது இல்லை, ஃபோன் தான். பட் கையில் க்ளவுஸ் போட்டுடுறாங்க. கையில் க்ளவுஸ் போடும்போது நம்ம வந்து டச் பண்ணும்போது ஒர்க் ஆக மாட்டேங்க, ஒர்க் ஆகுது இல்லை. அப்போ ஒரு தடவையும் நம்ம அந்த க்ளவுஸை வந்து நம்ம எடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளே மீறி ஒரு நிமிஷம் இப்படி வாயிலேயே நம்ம எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது அப்போ தான் அந்த இஷ்யூ வந்து நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ அவ்வளோதாங்க விஷயம் அந்த ஸ்னோ கிங்டம் பற்றி. பட் நிறைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னோ இந்த வெயிலில் ரொம்ப பசங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் போய் ஸ்னோ பார்க்கறதுக்கு இங்கே வந்து ஜாலியாக பார்த்துக்கலாம், நல்ல வீடியோஸ் எடுக்கலாம், நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். என்ன ஒன்றுனா அந்த ஸ்னோ வந்து உருண்டெல்லாம் பிடிக்க முடியாது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ வந்து வாய்க்குள்ளெல்லாம் போட்டு குழந்தைங்க இது பண்ணுறாங்கன்னா அதை வந்து அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே இது கிடையாது, எல்லாமே கெமிக்கலில் உருவாக்கப்பட்ட ஸ்னோ. அந்த ரைட்ஸுக்கெல்லாம் கீழே பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக்காக ஐஸ் வேறு வச்சுருக்கிறாங்க. அதுவும் நான் பார்த்தேன். ஆனால் அந்த கூலிங் தான் பார்த்தீங்கன்னா மொத்த இதுவும் பார்த்தீங்கன்னா சில்லாகிட்டே இருக்குது. நிறைய கேஸ் சிலிண்டர்ஸ் இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அது ஒன்று நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வேல்யூபிள்ஸ் ஏதாவதுன்னா தயவு செஞ்சு லூஸாக இருக்குது அப்படின்னா வீட்டிலே வச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி காலை உள்ளே விட்டிங்கன்னா முழங்கால் அளவுக்கு உள்ளே போகுது. ஏதாவது மிஸ் ஆகி விழுந்துச்சுன்னா தேடக்கூட முடியாது. ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்சோ ஏதாவது காப்பு மோதிரம் செயின் அது மாதிரி ஏதாவது லூஸாக இருக்குது இப்படி குடிக்கிறீங்க கீழே வந்துச்சுன்னா எடுக்க முடியாது. ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லு. அவ்வளோதாங்க விஷயங்கள். வேறு எதுவும் சொல்கிறது நிறைய காம்போவில் வந்து நிறைய போட்டிருக்காங்க. கிளிக்கார்ட் மியூசியம், ஜங்கிள் சஃபாரிலாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா போய் பார்க்கலாம். பட் எங்களுக்கு வந்து என்னென்னா ஆல்ரெடி தீம் பார்க்கில் இதெல்லாம் ஜங்கிள் சஃபாரி அதெல்லாம் போனதுனால எங்களுக்கு இது மட்டும் போதுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அவ்வளோதான். திஸ் இஸ் த எண்ட் ஃபார் ஸ்னோ கிங்டம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.